பண்ணி அதான் ட்விட்டர்லாம் பார்த்து சிரிச்சுன்னுக்குறோம். என்னடா இது ஒன்னு எனக்கு இல்ல அதான் இல்ல புரியல. இல்ல நான் வேற இல்ல ரெட்ரோ பார்த்துட்டு ஸ்பேஸ் போடலாம் தான் இருந்தேன். அது நடுவுல அஜித் ஃபேன்ஸ் வேற ரெட்ரோ போட்டு அடிக்கிறான்ற ஒரு டாக் வந்துச்சு. நாங்க தான் சரி வேணாம் அந்த டைம் நம்ம போட்டா தப்பாயிடும் புரியுதா, அது இது விஜய் ஆயிடும், அதான் அதனால தான் இது பண்ணிருந்தேன். படம் பார்த்துட்டேன். கங்குவாவுக்கு பெட்டர் தான். ஆனா இல்ல என்னன்னா நான் இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா டிக்கெட் போட்ட டிக்கெட் நான் போட்ட என் சொன்னது ஃப்ரெண்டே கூட வரல. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன பாரு, கார்த்திக் சுப்புராஜ் ஒரு டோனியே யூஸ் பண்றான். அது ரொம்ப தப்பு. எல்லா அதே டெம்ப்ளேட் ஃபாலோ இல்ல படத்தை பத்தி எல்லாம் பேசலாம் டீட்டெயிலா தான். ஆனா டூர்ல இருக்கும்போது நோட் பண்ணது என்னன்னா இந்த ஃபேன் வைரஸ் படம் ரிலீஸ் ஆனதுதான் ஆச்சு, ரெட்ரோ நாலா பக்கமாச்சு சாவராரு உட்காந்து சிரிப்பா இருந்தது நோட் பண்றது. இல்ல நாடிலாம் இல்ல. இல்ல இப்ப இதான் எஸ்கே ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸுக்கு சண்டை, அஜித் ஃபேன்ஸ் உள்ள போந்து அவனுங்களுக்கும் ஒரு சண்டை. இதுல நம்ம ஃபேன்ஸ் சில பேருக்கும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கும் சண்டை. இதுல குறுக்கால வந்துட்டு இல்ல ஏதாவது இந்த எஸ்டிஆர் இதெல்லாம் பார்த்தா எதுனே தெரியல. இதான் எனக்கு ட்விட்டரே பண்ணது. எனக்கு ஒரு படத்துல டைலாக் வரும், நாங்க வந்தா வார ஆயிடும் குமார் வேணாம் அப்படின்ற மாதிரி. ஆமா அதான் நம்ம எதுக்கு போன நடுவில் அவனுங்க அவனுக்குள்ள ஏதோ ஜோக் பண்ணுறானுங்க. இந்த சொல்லுவானே எவ்வளவு தெரியாதெல்லாம் தான் தவளுக்கும். இல்ல இல்ல நேத்து ஹரிஸ்வரர் ஃபேஸ் போட்ட போது கூட வந்தேன், ஆனா பேச முடியல. ஏன்னா பேச முடியல. நான் வர நேத்து பார்த்தேன் ஆனா வர முடியல. இல்ல இல்ல ஆதிக்கு புரிய நினைக்கிறேன். ஏதான் பேசலாமா ஆனா பேச முடியாது, பேசினா மாட்டிப்பேன். என்ன டாபிக் போச்சு? பொலிட்டிக்கலா சினிமாவா? இல்ல பொலிட்டிக்கல் தான். இது பண்ணிருந்தாங்க ஏதோ டிஎம்கே அடிக்கிறது. அப்படிதான் நான் உட்காந்து கேட்டேன். கரெக்டா நோட் பண்ணி பார்த்தனா வேற மதுரை போயிட்டு வந்தவனே உனக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. முதல்ல எடுத்து ஃபேனா போடுறாங்க ராஜா, அடுத்தது உடனே செட் பண்ணாங்க பிஜேபி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, சப்போஸ் இதே மாதிரி ஒரு கிரௌடு ஸ்டாலின் கொண்டு வச்சுக்க, அடுத்ததும் முதலமைச்சர் தான் ஸ்டாலினா என்ன சொல்லிக்கிறது மதுரை சம்பவம் அப்படின்னு அப்படியே பயங்கரமா இது பண்ணிருப்பானுங்க. இது எப்படி மாத்தலாம் அப்படின்னோடனேதான் உடனே பிஜேபி டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டானுங்க. ஆனா காலைல 9 மணிக்கு தான் அன்னைக்கு ரெட்ரோ தான் எப்படி இது நான் சீக்கிரமா போயிட்டேன். அதான் வழக்கமா எந்த இதுவும் அந்த மாதிரி போனதில்லை. சரி கார்த்திக் சுப்ராஜ் இதுன்னு போயிட்டேன். போன பிறகு இல்ல எனக்கு எனக்கு கன்ஃபார்மா படம் இல்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தான் யோசிச்சேன் புரியுதா, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரின்னு படம் உள்ள போன பிறகு ஸ்டார்டிங்லாம் உண்மையிலே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் இது எனக்கு ரெட்ரோ ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அந்த போகும்போதெல்லாம் அந்த பாட்டு கூட அந்த அப்ப கார்த்திக் சுப்ராஜ்ன்றதே அந்த டோன் அப்பதான் தெரிஞ்சுது. அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் இதெல்லாம் செமையா பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் போகும்போதெல்லாம் எப்படி இதுனா அதான் எதுக்கு போகுது ஏன் போகுதுன்னே தெரியல. இதுல லவ் பரவாயில்ல, நான் தான் போட்டிருப்பேன் ரிவ்யூல ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூல. லவ் பரவாயில்ல, லாஃப்டர்னு ஒண்ணு வரும் சிரிக்கிறது, ஒரு இடத்துல கூட சிரிப்பு வரல. சுத்திரம்லாம் கம்முன்னு இருக்கானுங்க. இதுல என் பக்கத்துல உட்காந்துக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க, யாருக்குமே சிரிப்பு வரல எந்த இதுக்குமே. சரி ஓகே இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா இனிமே ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மொக்கையா போச்சுன்னா இன்டர்வல் வந்துட்டு நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா மத்தவங்க எப்படின்னு தெரியல, இன்டர்வல் தான் வெயிட் பண்ணுவேன். சரி இன்டர்வல் என்னன்னு பார்த்தேன்னு இருந்தா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதான் ஓகே தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ஓகேடா கேட்டா இன்டர்வல் வரைக்கும் சொன்னியா? இப்போ இன்டர்வல் வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஆரம்பிச்சது ஆனா அதான் தத்தெடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா லைட்டா ஜில்லா வாடை அடிச்சது. ஜில்லா வாடை இவன் தான்டா என் சக்தி. ஜில்லாவா? இல்ல தத்து புள்ளையா கரெக்டா அவனும் அடிதடியில இறக்குமா, அப்பனுக்காக அடிதடியில இறக்குவாரு விஜய். அதே மாதிரிதான் இந்த இடத்துல அதே மாதிரி அடிச்சிருக்காங்களாம். அடிச்சவனே தான் அவனுக்கு வந்து என் புள்ளதான் இனிமே அப்படின்னு வந்து ஜில்லாவால அசிங்கப்படுத்தவானா? இல்ல படத்தோடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இல்ல இந்த சைல்ட்ஹுட் திராமன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்துட்டு சுத்தமா செட் ஆகல. நான் எதுக்கு சொல்றேன்னா இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையிலே அது கன்ஃபியூஷனா இருந்துச்சு உண்மையிலே. இப்ப சொல்ல முடியல. ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் கால் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சோடனே என்னடா படம் என்ன தேர்ச்சா இல்லையா கேட்டா இல்லடா தெரியல இது ஓகே தான் பாப்போம் ஆனா அப்படின்னா ஒரு இது மைண்ட் இருந்தது.
ஓப்பனா சொல்லிட்டா சொதப்பந்தே செகண்ட் ஹாஃப் தான். சரியா? அதான் இல்ல இரு செகண்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப் வருவோம் இல்ல அதான் இன்டர்வலுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிட்டுலாம் செகண்ட் ஹாஃப் போறோம் உள்ள. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இப்போ அந்த எண்ட்லயே வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் படம் இல்லைன்னு. நான் ஒரே ஒரு தப்பான சீன் ஒண்ணு பண்ணது சொல்லட்டுமா? இப்ப அந்த வார் என்ன அது? நடக்கும் கிளைமேக்ஸ், அந்த சண்டை போடுவாங்க இல்ல டேய் டேய் எல்லாருமே. டேய், அதெல்லாம் ஆனா பேசுற போறோம் வாரே கிடையாது இதெல்லாம் வீரவங்க. நானும் இருப்பா அலெக்ஸ் சொல்லுறேன், நான் முடிக்கிற மாதிரி இரு. அவங்க சொன்னதே அப்படியே சொல்றேன், வார் சீன் மாதிரி வருது. அது 1001 கார்த்திக் சீன் அப்படியே அதுல இருக்கும். சரியா? அந்த இதுவெல்லாம் வச்சுட்டு எல்லாம் மறைப்பாங்க, உள்ள இருப்பான். அந்த ஒரு சொல்லுல என்ன பாட்டு அது? ஒரு அந்த தீம் சாங் ஒண்ணு இருக்குமே ரெட்ரோல. ஆமா ஒரு சொல்லுல டீ எடுத்து அந்த பாட்டா? அந்த பாட்டு அதேதான். அதாவது அந்த பாட்டை எங்க திரும்ப நீ கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கலாம். அந்த கேடயத்தை உருவும்போது சூர்யா முகத்தை காட்டுவானுங்க. நீ அங்க உட்கார வச்சுன்னா அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். முதல்ல இல்ல 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 படம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம், படம் எங்க படுத்துதுன்னு யாருக்கும் தெரியல. முதல்ல எங்க திரும்ப படுத்துது? இனிமே படத்துல வில்லன் இல்ல வில்லன் நான் கூட அப்பதான் வில்லன் நினைச்சிருந்தேன். அப்ப கூட அப்பனே வில்லனா போட்டிருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திடீர்னு குறுகால ஒருத்தன் தான் பாத்தியா, கோழி குஞ்சு தலை பச்சை குத்திக்கின்னு ஏழுதான் ஆளும் ஏழு மாதிரி இருப்பான் வந்துக்கின்னு. அதான் இவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சு அலெக்ஸ் கதை வச்சு அதுதான் லைட்டா நான் பிடிக்காம போச்சு. கார்த்திக் சுப்ராஜ் கதை எடுக்க தெரியல. சரியா? இது கிட்டத்தட்ட கேஜிஎஃப் இல்ல அவன் ஒன்னு சொல்லிட்டா எழுதுறது நல்லாதான் இல்ல. எழுதுனாலும் அவனுக்கு இல்ல அவனுக்கு சென்டிமெண்ட் வராது. இது சொட்டு போட்டாலும் வராது. அவன் படம் இல்ல. ஏதாவது நான் ஒண்ணு ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. ஒரு எக்ஸாம்பிள் சீன் சொல்றேன். பாகுபலியில சத்யராஜ் வந்து இவனை பிரபாஸ் சொல்ல போவான். இதெல்லாம் பாகுபலி இதையா கம்பேர் பண்ணுகிறேன்? டேய் கம்பேர் பண்ணலடா, சீனா சொல்றேன்டா. ஒரு டைரக்டர் எப்படி இருக்கு சொல்லு கேட்கறேன். ஆனா அப்படின்னு அவன் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி ஒரு இது பண்ணுவான். ஒரு போஸ்ட் மூமெண்ட்டா நம்ம இருக்கோம். இதை பொண்ணுங்களை அடிக்க போவாங்க. யாராவது படம் பார்க்கலாம் அதை கேட்காதீங்க, வெளியே போயிருங்க. எப்பாடே இது ஒரு எங்க கொலசாமி இந்த கொலசாமின்னு அவன் நிப்பான் வந்து. எனக்கு அந்த இடத்துல என்ன மாதிரியான ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சூர்யா ஆனந்த்ராஜ் ஏன்டா ரியாக்ஷன் காட்டாதான் அடுத்த சீனை காட்டுவேன், நான் அப்படியே உட்காந்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து. ஏன்னா அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம், அது ஒரு பிஜிஎம் போடலாம், அது ஒரு க்ரோத்னஸ் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே சூர்யா இம்பாக்ட் ஆட்டினா. அந்த ஒரு சீன் ஒன்று வரும். அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஏறி வந்து ஒரு லெட்டர் படிப்போம். அது ரொம்ப நேச்சரா இருந்துச்சு. கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்கிறேன்னு பண்ணியா பா சூர்யா பரவாயில்ல அப்படின்னு சீன்ல வன்மத்தெல்லாம் சொல்ல. அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. எந்த சீனு? அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி மிரட்டுவாள் எல்லா ரவுடிங்களையும் என் வாழ்க்கை நான் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நல்லா இருந்தா சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் படம் மயிர் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, கேங்ஸ்டர்னுவான், உலக ரவுடின்னுவான். எந்த சீன்லயும் நம்மள நம்ப வைக்கல. ஆனா அந்த ஒரு சீன்ல அவனோட ஆக்டிங் இருக்கு பாரு. பேப்பர் எடுத்து படிப்பான் அவன். இது என்ன போட்டிருக்காடி, நான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்கிறேன் அப்படின்னு நல்லா கார்த்திக் சுப்ராஜ் இருக்கு அந்த கேரக்டர் அப்படியே கஷ்டமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்த இது என்ன சொல்றது, ஒரு இடத்துல போய் தான் சொதைப்பிட்டான் எனக்கு தெரிஞ்சு வந்து. இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கலாம் ஸ்கிரீன் பிளேவா அந்த படத்துல வந்து. வீக்கான வில்லன் இருக்கத்துல வீக்கான வில்லன். அந்த காலத்து நம்பியார் காலத்து டெக்னிக் முதலையில ஆளை போட்டு கொல்றது எல்லாமே ரொம்ப ஓல்டு இது. என்னவோ அது ஒரு மாதிரி குழப்பி கையில கொடுத்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யாவை நல்லாவே பண்ணியிருந்தான். செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டான். வேற மாதிரி ஸ்டோரி முதல்ல படத்தோடைய கோர் என்னன்னே தெரியாம தான் போச்சு. கிளைமேக்ஸ்ல தான் படத்தோடைய கோரே சொல்றாங்க. அதுக்கு சொல்லாமலே இருக்கலாம், இது ஒரு படம் எடுக்காமலே இருந்து நினைக்கிட்டேன். கார்த்திக் சுப்ராஜால ஒரு கேரக்டரைசேஷன் உருவாக்க முடியும். கேரக்டரைசேஷன் உருவாக்கி அப்படி பண்ண ஆளு எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். வன்மத்தை தவிர்த்து தெரியல கேரக்டர்களுக்கு உண்மையில அந்த ஆளை எப்படி யூஸ் பண்ணன்றது அதான் இல்ல. சூர்யாக்கு ஏதோ யமகண்டம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வழியோடயே இருக்கு. ஹம்பலா சொல்லிக்கிறேன்னு ஒருத்தர் மைக் பிடிச்சி ஏறுவாரு, அவரை முதல்ல ஏற விடாம பாத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ண அவருக்கு தானா சேர்ந்தோம். ஒரு கிளிக் ஆகலாமான்னு தெரியல எனக்கு. அதுவும் ரெட்ரோலாம் நானும் நம்பிட்டு இருந்தேன் கம்பேக் இருக்கும் கண்டிப்பா. இல்ல வழக்கமா இல்ல செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்துட்டு ஒரு எந்த படமும் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு ஏதாவது பாயிண்ட் போடுவேன்.
நான் ரெட்ரோ பார்த்துட்டு ஏன் ஒரே வேர்ட்ல மொக்கன்னு போட்டேன்னா, உனக்கு செகண்ட் ஹாஃப் டிஸ்கிரைபே பண்ண முடியாது முதல்ல. ஏன்னா அது ட்வீட்டே லாங்கா போய் முடியும். நான் அதனால தான் என்ன பண்ணேன்னா ஒரே வேர்ட்ல மொக்கன்னு போட்டேன். ஏன்னா இது நல்லா தெரிஞ்சது படம் வந்துட்டு தான் முடிச்சு விட்டானுங்க, டோட்டல் க்ளோஸ் அவ்வளவுதான். இதுல நான் டிஸ்கிரைப் பண்ணா கூட யோசிச்சு பாரு, இல்ல இப்ப எப்படி தான் பண்ண முடியும்? பூஜா சீன் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இதுவும் நல்லா இல்ல, அது நல்லா, எல்லாமே நல்லா தான் இல்ல. அதான் அது அதனாலதான் அந்த மொக்கைன்னு சொல்றது. இதுல செகண்ட் ஹாஃப்ல ஒரு தடவை யூடியூப்ல ஸ்கிரீன் பிளேவுக்காக ஒரு ஆள் சொன்ன ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கணும், அடிக்கடி ப்ளூ சட்டை மாறம் கூட சொல்லுவான் ஒரு வில்லன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீ ஸ்டார்டிங்ல ஒரு சீனை காட்டிடுவேன். அதாவது எக்ஸாம்பிள் குருவியே எடுத்துக்கேன். குருவியில வந்து எல்லாரும் மணிவண்ணன் காட்டுவாங்க, அடிமைப்பட்டுன்னு இருக்கான், நீங்க வந்து என்ன ஒருத்தன் மீட்க போறான், அதுதான் ஸ்டோரின்றது நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும். அந்த கதை எப்படி கொண்டு போய் இல்ல அது காலையில இல்ல, காலம் காலம் வேற. என்ன கேட்டா கதை சொன்ன விதம் கூட ஒத்துக்கலாம். ஆனா வார்னு இப்போ உனக்கு புரியலையா? இப்ப லவ்னு வரும்போது பூஜா இதை காட்டுற கரெக்ட் தான். இல்ல அந்த லாஃப்டர்னு வரும்போது தான் இந்த ஜெயராம் காமெடி எல்லாம் காட்டுற கரெக்ட் தான். ஆனா வார்னு நீ செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்தே அதை காமிச்சிருக்கணும், புரியுதா? இவன் ஆரம்பிச்சுல இருந்து அதான் இது பண்ணிருந்தான். என்ன விஷயம்னா, இல்ல அலெக்ஸ், இப்ப லவ் படம் பார்த்துட்டு ஊரை விட்டே போயிட்டு பத்தியா? இல்ல இன்னும் ஊட்டியில் தான் இருக்கேன். தான் இங்க பைத்தியக்காரன் இல்ல உக்காண்டா சாப்பிட்டுக்கிறானுங்க. அதான் அதுக்கடுத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கடைசி அதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது தான். அதான் நேத்து சொன்னேன், மேட்ச் போயிருந்துதான் மேட்ச் தங்கோ பார்த்தா இல்ல 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 நேத்து இல்ல மாஸ்டர் நேத்து ஹரிஸ் ப்ரோ சேஸ் போட்டார்ல, வந்தேன். பார்த்தேன். ஏன் பேசலன்னா பேசல. அதான் பேசுற நிலைமையில இல்ல. அதான் ஏன்னா நல்லா தெரியும். அதான் சரி ஓகே. அதான் ஏதாவது இது ரெக்கார்ட்ஸ் பேசுவாரு, புரியுதா? ரெக்கார்ட்ஸ் பேசலாம் கூட பேசிடலாம். அதான் நம்ப முடியாது எனக்கு. என்ன மான்ஸ்டர், எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் பாராட்டு விழா எல்லாம் கேட்க மாட்டேயா? இல்லடா அலெக்ஸ், எடிட்டிங் நல்லா இருக்குன்னா அப்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கு பாராட்டு என்ன எடிட் இல்ல, நானே ஒரு எடிட் பண்ணிருப்பாப்புல. இது இங்க போனது, மதுரைக்கு போனதையும் கோயம்புத்தூர் போனதையும் ஒரு இதா இருக்கும். அது எடிட் நல்லா சமையாச்சு. நான் அதை சொல்லிங்க, நான் இன்னைக்கு நடந்த சம்பவம் சொல்றேன். எனக்கு எதுக்குங்க பாராட்டு விழா? எனக்கு கூப்பிட்டா எனக்கு எதுக்குங்க பாராட்டு விழா? இல்ல எனக்கு ஒண்ணு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்கு இந்த எஸ்கே விஜய் சண்டை போகுதுன்னு தெரியல. அது ஒண்ணு. எனக்கு உண்மையான அலெக்ஸ், எனக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட்லாம் இவனுங்க ஒரே கேட்கல. பூமர் வாய்ஸ் பிரேக் ஆகுது. பூமர் ப்ரோ பிரேக் ஆகுது வாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு பூமரி அவன டார்கெட் பண்றான் போல. பூமர் அப்பப்போ பேசுவோம். எனக்கு ரிப்போர்ட் அடிச்சு வச்சிருக்காங்க மாஸ்டர் ப்ரோ. என்கிட்ட எப்பவே ஸ்பெம் ஆயிடுச்சு இந்த அக்கௌண்ட். என்ன விஷயம்னா, நம்ம பசங்க திமுக போட்டு அடிப்பானுங்க, திடீர்னு சம்மந்தமே இல்லாம என்டிகே குள்ள போயிருவானுங்க. அது மாதிரிதான் பயங்கரமானுங்க. திடீர்னு சம்மந்தமே எல்லாம் இவனுங்கிட்ட போயிட்டானுங்க. டே அவன் எங்கடா போற அப்படின்னு பார்த்தானு, சரி ஏதோ கொலைக்கிறாங்க போல சம்மந்தமே இல்லாம அதெல்லாம் தான் அடிக்கிறாங்கன்னு ஒரு என்ன போச்சு. இல்லடா அலெக்ஸ், எனக்கு என்ன தெரியுமாடா புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்துல நீ சொல்ல தெரியுமா, மச்சான் ஒருத்தனை அடிக்கணும் வா போலாம் அப்படின்னா, அவன் வேற லெவல்ல இருக்கிறான், அவனால நம்ம தனியா அடிக்க முடியாது, வா எல்லாரும் சேர்ந்து அடிக்கலான்ட்டு. நீ இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல இந்த கான்செப்ட் இல்ல. படம் ரெட்ரோ ரிலீஸ் ஆகும்போதே தெரிஞ்சது. ஏன்னா நானும் ஸ்பேஸ் போர்ட்ல அது ஏன்னு தெரியும். ஏன்னா அஜித் ஃபேன்ஸுக்கு அவங்களுக்கு சண்டே ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம போட்டா தேவையில்லாம தப்பாயிடும். ஆனா இதுக்கு ஆனா ஒட்டு வேடிக்கை பார்த்தா சிவகார்த்தியன் ஃபேன்ஸ் ரெட்ரோ போட்டு வச்சுருந்தானுங்க. ஃபுல்லா அது பர்சனலா போயிட்டு அதான் அபியூஸ்ல எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. சரின்னு அதுக்கு அடுத்து பார்த்தா தனுஷ் ஃபேன்ஸ் ஆனா சிவகார்த்தியன் கிட்ட சண்டை போடுறானுங்க. அஜித் ஃபேன்ஸ் சூர்யா கிட்ட, தனுஷ் ஃபேன்ஸ் சிவகார்த்தியன் கிட்ட, சிவகார்த்தியன் ஃபேன்ஸ் விஜய் கிட்ட. நான் டூர்ல உட்காந்து பாத்துனுக்கிறேன். அதான் என்ன பைத்தியக்காரங்களா இவனுங்க தான். இதான் எஸ்ஐ சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார், அந்த மாதிரி தான் இருக்குது. இதுல குறுக்கால இதுல கொடுமை என்ன தெரியுமா, குறுக்கால கமல் ஃபேனுக்கு பாக்ஸ் ஆபீஸுக்கும் இல்ல ஃபேன்ஸுக்கும் அங்க பேசுறது என்னன்னே தெரியாம. நீ என்னடா குறுக்க மறுக்க நடுவுல அப்பப்போ விக்னேஷ் ப்ரோ இப்பதான் இப்ப உட்காந்து பேசினிரல, சரியான லொகேஷன், சுத்தி மலைக்காடு,
வெளியதான் ஒரு சோஃபா போட்டு சார் இவன் நைட்ல கூட நம்மள மழை காடெல்லாம் தெரியுது, மழை காடெல்லாம் தெரியுது. வெறுப்பேத்துறான் சார் நம்மள. 2 நாள் இல்லைங்க, இல்ல அவங்க ஆமா. சும்மா சொல்றாங்க. இங்க சென்னை வெயில்ல போட்டோஸ்லாம் அனுப்புறேன். சாவறோம், நீ போய் ஊட்டில ஐயோ உட்காந்துக்கணும். இங்க அதாவது குளிர்ல இல்ல குளிர்ல அவன் இல்ல நானே டவுசர் போட்டுன்னு தூங்குறவன், நானே ஹலோ பேண்ட் போட்டு. ஹலோ 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 சாரே சாரே, நீங்க வந்து குறிஞ்சி படை, அவர் வந்து நெய்தல் படை தெரியும்ல, அவர் வந்து இல்ல இதுல மரியான். இல்ல இதுல நடுவுல நான் ரேவந்த கார் ஓட்டிருந்தான், நான்லாம் பின்னாடி விக்னேஷ் அதெல்லாம் எல்லாம் உட்காந்து வந்து இருக்கோம். ஏதோ செக்கிங் போல உள்ள நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஊட்டில ஒரு சிலர் ரோட மாத்திர சுத்த விக்னேஷ் விட்டானுங்க. ப்ரோவா? இருக்காரு அவரு எப்ப வந்தாரு? இருக்காரு கோஸ்ட்ல பக்கு போல அதான். இல்ல இதுல விக்னேஷ் ப்ரோ போற ரோடெல்லாம் சுடுகாடு மாதிரி இருக்குது. அது ஒரு த்ரில்லிங் அதான் கூட. இதுல இன்னொன்னு ப்ரோ, இந்த இன்னொரு ஃபேன் வந்தான், அவன் அஜித் ஃபேனு. அவன் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டா பேகத சொல்லுங்கிறான், நானும் உட்காந்து சொல்லுகிறேன் ரேவந்த் மணியே போக்கஸ் பண்ணி விடுங்கடான்னு ரேவந்த் கத்தினுங்கிறான். சரிப்பா அலெக்ஸ் சார் நீ நடுவுல இந்த போட்டோ அனுப்பு. நான் நைட் எல்லாம் ஜெண்டா தான் உனக்கு. ஜெண்டா. இது பரவாயில்ல. இல்ல இது பரவாயில்ல விக்னேஷ் ப்ரோ. புது இடம்லாம் நம்மளுக்கு தூக்கம் அதிகமா வரல. ஆனா அதிகமா தூக்கம் வராத போதே 7:30 மணி வரைக்கும் தூங்கினேன். 7:30 மணிக்கு எழுந்துட்டு பார்த்தா வெளியே அந்த பெரிய அந்த ஒரு இதான் நாங்க வில்லா தான் எடுத்திருந்தோம். பெரிய அந்த ஒரு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்ட்ல போய் நின்னா காட்டு பண்ணி ஓடுது சர்ன்னு. வா சூப்பர். பாம்பே தான் இருக்குதான்னு பார்த்துதான் இல்ல. சரி அப்புறம் நான் விக்னேஷ் ப்ரோ இதான் 2-3 நாள்ல ட்விட்டர் ஏதோ கூத்தா போயினுக்குது. அதான் இருக்கும்போது ஒருத்தன் இல்ல இருக்கும்போது ஒருத்தவனும் சண்டை போடுறது இல்ல, போன பிறகுதான் சண்டை போடுறாங்க. நமக்கு இந்த சண்டை எல்லாம் பாக்குறதுக்குலாம் அந்த அக்கௌண்ட் கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு ஏன் டைம் லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தளபதி இந்த விசிட் போனார்ல, ஒரே சாங் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இந்த ஊரு முழுக்க இல்ல அது ஒரு நிமிஷம். இல்ல உங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கலாம். இல்ல அதெல்லாம் வழக்கமா வர்றதுதான். இதான் ஷூட்டிங் ஸ்பாட் இது அதெல்லாம் இதுதான். இல்ல தாண்டி இவனுங்க நீ பேசாம கொடைக்கானலே போயிருக்கலாம். இல்ல இதுல கூத்து என்ன தெரியுமா, நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க. பிளான் போட்டு எல்லாம் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு, புரியுதா? வில்லா புக் பண்ணிச்சு, அந்த ரெசார்ட் இது. அதுக்கப்புறம் நியூஸ் வருது தளபதி வந்துட்டு இந்த மாதிரி போறாருன்னு. அதான் முடிச்சு விட்டு போகும் முன்னாடியே சொல்லி இருக்கணும். கார்ல தானே போய்க்கிறாங்க. இந்த பக்கம் போயிட்டு நீங்க வேற நேரம் செட்டி உசாராயிட்டு வண்டி ஊட்டி பக்கம் விடுங்கடா. இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல டூர் போறது புசியானதுக்கு தெரிஞ்சிருக்கும் போலதான். தம்பி நீ டூர் மாத்திருப்பேன். அலெக்ஸ் வேண்டாம். இல்ல அதுல என்ன நண்பன் மனோபாலா அனுப்பிச்சு விட்றாரு உங்களை பத்தி பிரின்சிபல் பேசினாரு. உள்ள போவோம் சார், கூப்பிட்டுருந்தீங்களாமே யாரு? நான் தான் சார் லைப்ரரியில 20 வருஷம் ப்ரோ பேக்ரவுண்ட் சவுண்ட் யாரு ஹட்சன் பால் விளம்பரம் ப்ரோ? அது இங்கதான் ப்ரோ. இல்ல இங்கதான் உட்காந்து பாத்துனுக்குறானுங்க. டிவி இங்கதான் உட்காந்து பாத்துனுக்குறானுங்க. அட்சனே இப்ப மாத்திட்டாங்க தெரியுங்களா? இது மேட்ச் ஓடுது. அட்சன் அட்வர்டைஸ்மென்ட் மாத்தி ஒரு நம்ம ஆள் பையன் ஒரு எடிட்டிங் விட்டான் பாத்தில. இது தமிழ்நாடு திராவிட மாடல். சரக்கும் கஞ்சாவும் இங்க நல்லா கிடைக்கும். இல்ல குளிர்ல வாயில இருந்தெல்லாம் புகை வருது. வெளியேதான் இங்க இருந்தா ஏண்டா எங்களுக்கு எல்லாம் பின்னாடி காது மூக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. நீ என்னடா டேய் வெறுப்பு தெரியாதா? இல்ல காது அடைக்கிற மாதிரி தான் இங்க குளிர். கைஸ் இவனுக்கு ஜெண்டா விடுங்க கைஸ். இவனுக்கு நீ தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு எப்படி சொல்றது? சென்னை போவல, அங்க போனாலும் பாத்தீங்கன்னா உனக்கு வாயில இருந்து போக ஓகேவா? இல்ல அது வேற புகை, அது எரிச்சல் புகை. அதான் இங்க சில்லுன்னு. நாளைக்குதான் கிளம்புறோம். சென்னைக்கு வருவல்ல, வாடி வா. நம்ம சென்னை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? அதான்டா சென்னையில திராவிட மாடல்ல ப்ளீச்சிங் போடுறதுக்கு பதிலா பான்ஸ் பவுடர் வேற போடுறாங்களாம். அப்படியே ரோட்ல இதுல அரிசி மாவு அது இல்ல ஒரு சில பேர்கிட்ட சொல்றேன், இல்லடா சும்மாதான் உட்காந்து இந்த எஸ்கே திட்டின்னு அடிச்சுக்கின்னு அதெல்லாம் பண்ணுகாதீங்கடா, தேவையில்லாத வேலை. ஏன் போகுதுன்னு தெரியல. இல்ல அது இல்ல ப்ரோ, இது வந்துட்டு சார் அந்த நேமிங் கன்வென்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இனிமே தளபதி ஒரு தலைவர்,
அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, ஒரு படையே இருக்கு, தமிழ்நாடே இருக்கு. அவரை வெறும் நடிகர்ன்னு சொல்றது வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு யார் அந்த மாதிரி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 2வது அவர் சொன்ன பாயிண்ட், அவர் ஏன் காரை விட்டு இறங்கி வரலன்னா, அதுக்கு நேத்திக்கும் நான் சொல்லிட்டேன். அவருக்கு வந்து ஒரு தங்கமான உள்ளம். லட்சக்கணக்கான பேர் அவரை பார்க்க வரும்போது தன்னையே மறந்து அவங்க வந்து அவங்களோட உடல் வந்து பாதிக்கப்படுது. அவங்க கீழ உழறாங்க. அதெல்லாம் பார்த்து தளபதி பதட்டப்படுறாரு. புரியுதுங்களா? அவர்னால யாருக்குமே வந்து காயம் வந்துறக்கூடாதுங்கிற அந்த தங்கமான எண்ணம் அந்த அந்த நம்ம தலைவருக்கு இருக்கும்போது, அவர் வந்து கார விட்டு ஏன் இறங்கலங்கிறது வந்து ஒரு சிம்பிளான சித்து குற்றச்சாட்டா இருக்குது. ஒரு உள்குத்து இருக்கிற சொல்றேங்க. மாரி இருக்கு இவர் பேசுறது. இல்லைங்க, நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்க. அவர் சொல்லுங்க. காரை விட்டு இறங்கினாலும் மக்களை சந்திச்சாலும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன சொல்றது, எல்லாருமே வராங்கன்னீங்களா. அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் இல்ல, 1 வாரம் இல்ல, அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா அவ்வளவு பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அது கட்டு கண்டிப்பாங்க. மனுஷரால சாத்தியம் இல்ல. அவ்வளவு பேரையும் சந்திச்சு பேசி கொஞ்சம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். பேசிக் நாலேஜ் கொஞ்சமாச்சும் இருந்ததுன்னா நீங்க அவரோட நம்ம இடத்துல பையலே ஒரு கிடையாது. நிமிஷம் இருந்து பாருங்களேன். அவர் ஆளு சிரிச்ச பேசுற முகமா வார்த்தையும் 10 மணி சரியில்லை, நேரம் எல்லாரையும் குடிச்சிருக்காரு போல வேற. பாக்குறாருன்னா, அவர் என்ன ஒரு பொறுமை கொண்ட ஒரு தலைவரா இருப்பாரு. ஒன்னு சொல்றேன், இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இன்ஃபுளுசர் எல்லாம் கூட்டுன்னு போயிட்டு காலேஜ்ல வந்துட்டு இவனுங்க எல்லாம் சீஃப் கெஸ்ட்னு சொல்லுவான், ஞாபகத்தா? அவனையும் மதிச்சு அதுக்கு ஒரு கூட்டம் கத்தின்னு இருப்பானுங்க. அதாவது தம்மா தூண்டு இல்ல தம்மா தூண்டு போன்ல ரீல்ஸ் போட்டு தெரியுற பைத்தியக்காரனுங்களே இந்த அளவுக்கு கூட்டம்னா, சவுத் இந்தியா ஏன் பேன் இண்டியா லெவல் எடுத்து பார்த்தால டாப் 3லயே இருப்பாரு விஜய். புரியுதா? எப்படி பார்த்தாலும் அமெரிக்காலயும் அவரோட படம் நான் ஓபனிங் பார்த்ததே அதான். இல்ல அப்பேற்பட்டவரை கொண்டு போய் அதான் இறங்கி நின்னுதான் இனிமே இல்ல இப்ப பேச மாட்டேன். ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல அவர் பேச மாட்டாருன்னு அங்க யாரும் சொல்ல வரல. ஏன்னா வந்துட்டு இனிமே ஃபேன்ஸ் மதி பேர் பேசுவாரு, எல்லாமே இது பண்ணுவாரு. ஆனா வந்துட்டு இவனுக்கு பண்றது எப்படி தெரியுமா? வரணும், இறங்கணும், பேசணும். எதுக்கு தெரியுமா? கேஸ் வாங்குறதுக்கு. அல்லு அர்ஜுன் கேஸ் வாங்கினா பாத்தியா? அதே மாதிரி கேஸ் நம்ம தள்ள வாங்குறதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிறானுங்க. சத்தியமா சாகுல எனக்கு கேட்ட இன்னொரு விஷயம் அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்க நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 200 ஊபிஸ் போடுற வீடியோஸை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி தாண்டா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஓன் கட்சியே கேக்குறீங்கடா. சீரியஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அதான் இல்ல இருக்கட்டும். ஆனா நம்ம இல்ல ஆனா நம்ம ஓன் ரசிகர்களே சில பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அது தனியா சொல்லு மனசுல. இப்ப ஒரு ஊப்பியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அல்ல சொல்றேன், இன்ஃபுளுன்ஸ் ஆகாதீங்க. அதுல இருக்க கருத்து நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆயிடாதீங்க. நான் அதான் சொல்லுவேன். நீங்க முழு வீடியோ பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டீங்கன்னா அவங்களோட டிராப்ல விழுந்த மாதிரி தான் அது. இப்ப நீங்க என்னன்னா, நீ ஒரு பெஞ்ச்ல நிக்கிற, அந்த பெஞ்ச்ல போய் நின்னுட்ட. இப்ப போய் அந்த பெஞ்ச் உடையுமா, அது என்ன வுட்ல செஞ்சிருக்கு, அது என்ன கட்டையா இல்ல இரும்பா, அப்படி போய் நீ செக் பண்ணினே இருந்தீனா, நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நின்னு இருக்கவே கூடாது அங்க. நீ நிக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்திருக்கணும். நின்னுட்டு அதுல 1000 கேள்வி கேட்டினா அங்க உன் மேலதான் தப்பு. சோ ஒரு தலைவரை நீ சூஸ் பண்ணிருக்க, அந்த தலைவர் எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தலைவர் வழியில போ. இன்னொருத்தன் பண்ற இன்ஃபுளுன்ஸ்ல விழுந்து இது டிஎம்கே பண்றதுதான்ப்பா, நீங்க தான் அவேர்னஸ் எடுத்துக்கணும். அதனாலதான் நம்ம தளபதி அன்னைக்கே சொன்னாரு. இல்ல மான்ஸ்டர், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. அந்த பசங்க அவனை இன்ஃபுளுன்ஸாவே ஆகட்டும், ஒருத்தன் வந்து எதிரி வந்து நல்லது சொல்லுவானா? பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே இப்ப நம்ம கட்சி தாவேகவே இருக்கு. நீங்க இதுக்கு ஆப்போசிட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கட்சி காணும். எதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே. இப்ப டிஎம்கே காரன் வந்து நம்ம ஜெயிக்கணும், இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன் அது உண்மையாலுமே அவன் நல்லதுக்கு தான் சொல்லுவானா, இல்ல ஆட்டையை கழிச்சு விடணும்னு பாப்பானா, இல்ல ஒரு முகமூடி போட்டு வருவாங்க விக்னேஷ் ப்ரோ? இப்போ உங்களுக்கு வந்து யூ ஹேவ் a face. நீங்க உங்க ஐடி உங்களுக்கு வந்து முக்காவாசி விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியும். உங்க ஐடி நீங்க யாரு, நீங்க என்ன, நீங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க பேசும்போது சரி எல்லாரும் கேட்கறதுக்கு அதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் ரெகனைஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப் செட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி ட்ராப்பை செட் பண்ணி இவனுக்கு என்னமோ பொது அரசியல் பேசுறவனும் பொது மக்கள் பாணியில பேசுற மாதிரியும் ட்ராப்பை செட் பண்ணுவானுங்க ஃபர்ஸ்ட். சோ நம்ம பசங்க என்ன நினைப்பானுங்க, இவெல்லாம் ஒரு ஓகே இவன் நல்ல ஒரு அரசியல்வாதி தான், அரசியல் கருத்தை பேசுறவன் தான் நினைச்சு போய் பார்த்து அவனோட 4வது வீடியோ போய் பாருங்களேன், தாவேக்கா ஒண்ணும் கிடையாது, விஜய் வந்து ஒண்ணும் கிடையாது, அப்படி போயிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் நாடகமா ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா பண்றாங்க? ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க யாருக்கோ கீழே இருக்கிறவங்களுக்கு. வணக்கங்க, நான் வந்து தாவேக்கால எனக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனை, என்னை யாரும் இது பண்ணல. திமுகல வந்து ஏதோ இவங்க வந்து ஃபீட்பேக். ஏன்டா உங்களுக்கு வந்து
வேற வேலையே இல்லையாடா? 200 ரூபா குடுத்துட்டு ஒரு 4 நாடக இவனுங்கள செட் பண்ணி வச்சுக்கிட்டு, நாங்கலாம் தாவேகா நிர்வாகிகள். எங்க கூட இந்த அநீதிகள்லாம் நடந்திருக்கு. எங்கள வந்து மோசம் பண்ணிட்டாங்க. வெரிஃபை பண்ணி பார்த்தா யாருமே இல்ல ப்ரோ. இவனுங்களோட ஆளு தான். நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு வருவானுங்க. ஸ்பேஸ்ல இப்ப நடிக்க வைக்கிறானுங்க தெரியுமா? ஆமா, இது இது வணக்கம் இது ப்ரோ. நடக்குதுதான். இது சோசியல் நீ மீடியால ஏன்டா கவலைப்படுற? எல்லா இடத்துலயும் பண்றானுங்க விக்னேஷ் ப்ரோ. அதனால தான் சொல்றேன். இந்த ட்ராப்லாம் வந்து எப்படின்னா, பொது அரசியல் வந்து இவனுங்க பேசுறான்னு நெனச்சு மக்கள பார்க்க வச்சு, அஃபிஷியலி நான் ஒண்ணு சொல்லணும். உண்மையா சொல்லுங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம தளபதியோட டேக்லைன் போட்டா மட்டும் தான் அந்த பேஜே ஓப்பன் பண்ணி பார்க்க போறானுங்க. இந்த வீடியோவே கிளிக் பண்ண போறானுங்க. புரியுதுங்களா? இதுக்கு இங்க யாருக்குமே வேல்யூ இல்ல. கண்டிப்பா. இங்க எந்த ஃபேஸுக்கும் வேல்யூ இல்ல. இங்க டிவிக்கேன்னு ஒரு 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 டைட்டில் இருந்தா மட்டும் தான் அதுக்கு வேல்யூ. அந்த வேல்யூல இந்த பொது அரசியல பேசி இவங்க பொது ஜனங்களுக்கான மக்களுக்கான குரலா இருக்கணும்னு நெனச்சு ஆரம்பிச்சு, படிப்படியா 4வது வீடியோ, 5வது வீடியோலாம் மாறிடுவானுங்க. சில இத பேர் இன்னும் இங்கிலீஷ்ல மாத்தாம ரேஜ் பேட்ன்னு சொல்லுவானுங்க ப்ரோ. கிளிக் பேட், ரேஜ் பேட். சும்மா ம். தளபதியோட புகைப்படத்த அ தம்ப்நெயில்ல பயன்படுத்தி ஒரு லிங்க்ஸ போட்டு, அ ஏதோ தன்னைத்தானே வந்து விஜய் ரசிகர்கள் மாதிரியும் காமிச்சுக்கிட்டு, ஆமா. தாவேகா ஆர்வலர்கள், நிர்வாகிகள் மாரி காமிச்சுக்கிட்டு எல்லாம் போய் பேசுவானுங்க. இவரு சவுக்கு பேசிட்டு சங்கர் இவரு நம்ம ஃபீட்பேக்க கேட்க கூட இங்க நிக்கல பாத்தீங்களா? அதுலயே தெரிஞ்சு போச்சு. சும்மா வந்துட்டு ஒண்ணுட்டு உருட்டிட்டு போணும் இங்க. ஏதாவது இல்ல சொல்லிட்டு போணும். அவ்வளவுதான் அவரோட நோக்கம். சவுக்கு சங்கரே பார்த்துக்கோங்க. 2ண்ட் வீடியோ நெனைக்கிறேன். ரொம்ப நாள் ஆஃப்டர் லாங் டைம் அவர் வீடியோ ஒண்ணு போட்டு 2ண்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகேவோட கிளிப் தான் இருக்கும் அந்த வீடியோல. ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த அந்த 1 1/2 ஹவர் வீடியோவோ என்னமோ அந்த வீடியோல லாஸ்ட் 10 நிமிஷம் தான் நம்மள பத்தி பேசியிருப்பாய்ங்க. அதுவும் நம்மள கலாய்ச்சு. ஆமா. ஆனா இந்த நரேட்டிவ் பாருங்களேன். எங்க செட் பண்ணி எப்படி ட்ராப்ப உள்ள இல்லைங்க. கொண்டு நான் வரணும்னு நான் நான் இவங்களுக்கு தெரியுது. உண்மையாலுமே எங்க பாருங்க, சவுக்கு சங்கர்லாம் உண்மையாலுமே நான் கேட்கிறேன். சோத்துல உப்பு தான் போட்டு தின்றேன். ஏன்னா, இல்லங்க. ரீசெண்டா கூட இல்லைங்க. இல்ல. நான் ஒரே விஷயம் தான் கேட்பேன். ஏன்னீங்களா, ரீசெண்டா கூட அவன் வீட்ட அடிச்சு உடைச்சு எந்த கட்சி இந்த அளவுக்கு பண்ணுச்சோ, அதாவது பாத்தீங்கன்னா, எந்த கட்சிக்காரங்க பண்ணாங்க, யாரு பண்ணாங்க எல்லாருமே தெரியும் வைங்களா. சரி ஒரு பக்கம் அவங்கலாம் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. சம்பந்தமே இல்லாத அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா, அதிகமா சப்போர்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா, இன்னொன்னு இருக்கு. தொண்டர்கள் தான் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் அதுக்கு கண்டனமே தெரிவிச்சிருந்தாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சியில வந்து எச்ச சோறு சாப்பிடணுன்றதுக்காக பாத்தீங்கன்னா, நம்மளையே வந்து இழிவுபடுத்தி இது பண்ணி பேசியிருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் இது அந்த ஐயா, அரசியல் இந்த ஆளு புரோக்கர்ன்றது புரோக்கர்னே ம் தெரியும்யா நம்மளுக்கு. அரசியல் அதனால புரோக்கர். புரோக்கர் வேலைய கரெக்ட்டா பார்க்குறான். ஆனா இன்னொருத்தன் இப்ப புதுசா கிளம்புனான் பார்த்தீங்களா? நான் புரட்சியாளர் சொல்லிட்டு பாட்டுலாம் பாடிட்டு, வருஷம் ஏங்க வருஷமா ஏங்க தெரு தெருவா ஏங்க பாட்டு பாடிட்டு இல்லைங்க. நம்ம பசங்களே அவன பாதி பேருக்கு தெரியாதுங்க. புரியுதுங்களா? தெரியாது. அவனுக்கு ஒரு பப்ளிசிட்டி. அவனுக்கு மேடையே புரியுதுங்களா? கொடுக்க தேவையில்ல. இல்ல. பிரபலமும் கொடுக்க ஆ தேவையில்ல. இல்ல அதுதான் விக்னேஷ் ப்ரோ, சொல்றேன். அந்த ஆளு வந்து ஜெயலலிதா அம்மா என்னென்னலாம் பாட்டு பாடியிருக்கான் தெரியுங்களா? பாட்டு பாடி அரெஸ்ட்லாம் இருக்காங்க ஏங்க அந்த இல்ல ஆளு. எனக்கு அவன் இல்ல ஒரு இல்ல எனக்கு வியாபாரிங்க. அரசியல் வியாபாரி அவர்லாம். இல்ல அவ்வளவுதான். எனக்கு பர்ட்டிகுலரா தெரியும். அவன இது ம். நீ பார்த்திருக்கேன். என்ன கம்யூனிஸ்டுக்கான தகுதி இல்லாத மாரி நீ இப்ப பேஸ்மெண்ட்டே இல்லாத மாரி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு விஷயத்த. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி நரேட்டிவ் கைஸ் நான் இங்க லிசனர்ஸ் எத்தன பேர் இருக்கீங்க? ஆனா சின்ன ஒரு அட்வைஸ். டிஎம்கே நரேட்டிவ்ஸ் நீங்க பாக்குறீங்க. சரி யுவர் விஷ் ஆனா அந்த ட்ராப்ல விழாதீங்க. அத வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்க. அவனுங்க அப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் செட் பண்ணுவானுங்க. எல்லாம் நாய கருத்து பேசுற மாரி பேசுவானுங்க. நீங்க அந்த நாய கருத்த அப்படியே அந்த கேள்விய நீங்க டிஎம்கே காரங்க கிட்ட வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு கூட அவனுங்களால ஆன்சர் பண்ண முடியாது. சிஎம் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், இல்ல எந்த மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அட்ரஸ் பண்றாங்களா? இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கிற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு சென்னையில ஒரு மாநகராட்சியில வந்து ஓப்பன் சாக்கடையில ஒரு சின்ன பையன் விழுந்திருக்கான். இது என்ன வந்து அறிவாலயமா தொறந்து போட்டு போக? இதெல்லாம் யார் கேட்கிறது? என்ன யார போய் கம்ப்ளைண்ட் பண்றது? ஏன் மேயர கேட்டா மேயர் வந்து மேயர வந்து பவுடர் கேட்டா இது பான்ஸ் பவுடர். நீங்க என்ன மீடியா? ஏன் மீடியா என்ன மீடியான்னு உங்களுக்கு என்ன மேல நெத்தியில ஒட்டிட்டு வந்து தான் கேள்வி கேட்கணுமா? அப்பதான் ஆன்சர் பண்ணுவீங்களா? இன்னைக்கு அந்த பையன் உள்ள விழுந்திருக்கான். இதே ஒரு வயசானவர் உள்ள விழுந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இதுலயே அது விஷவாயு தாக்கியிருந்தா என்ன? அந்த பையன் அந்த செகண்ட் இறந்திருப்பான். விஷவாயு தாக்கியிருந்தனா, அந்த பையன் சின்ன பையன் அந்த ஸ்பாட்ல இறந்திருப்பான். மான்ஸ்டார் இப்போ இல்ல நீங்க இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் ம். பாத்தீங்கன்னா, ஒருவேளை அடுத்த ஆட்சியில இப்ப எந்தெந்த வாயெல்லாம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முட்டு குடுக்குதோ, இது பண்ணுதோ, அடுத்த ஆட்சியில அவங்கலாம் நேர்மையாளர்களா மாறுவாங்க பாருங்க. அப்பா! இவங்க தான்டா இவங்க வீட்ல இன்னைக்கே ஆட்சி ஒப்படைச்சிடலாம்டா ரேஞ்சுக்கு பேசுவாங்க. நெறைய பேரு போன ஆட்சிலாம் பாத்தீங்கன்னா, இந்த டாக்டரு மென்ஷன் பண்ண தேவையில்ல. எல்லாம் என்னமோன்னு நெனைச்சேன் தெரியுங்களா? அந்த அளவுக்கு சமூக ஆர்வலரா இருந்தாங்க.
இல்ல ப்ரோ, இவங்க கட்சியில அந்த பேசிக்கா அடிப்படையா டாக்டர்லாம் வாழ்றதே அடிப்படையா நம்மள ஒரு வச்சுதான் ப்ரோ. அவங்க பேசுங்க. பொழப்பே நம்மள வச்சுதான் ஓடிட்டு இருக்கு அந்த டாக்டர். இது வரைக்கும் அந்த டாக்டர் ஏதாவது யாருக்காவது வைத்தியம் பார்த்தது உண்டா, மருந்து கொடுத்தது உண்டா, இல்ல இதுதான் அவங்க முழு நேர வேலை ஒன்றுன்னு தெரியல. டாக்டர்னு நீங்க எதுக்கு வச்சிருக்கிறீங்க? இல்ல அந்த அம்மா என்ன தெரியுமா, தோல் திருமாவளவனா நானா இந்த கட்சியில யார் பெருசுன்னு பாத்துடலான்னு தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. தோல் திருமாவளவனுக்கு மேல இவங்க வந்து எஃபர்ட் போட்டு விசிகேன்னு சொல்லி போராளியா நின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் அவங்க அந்த அம்மாக்கு சொன்னா, வேங்க வயலுக்கு அந்த அம்மா எத்தனை வீடியோ போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏங்க வேங்க வயலுக்கு என்ன வேங்கைவேலுக்குலாம் புரட்சி போட பேசுனாங்கன்னு மாட்டாங்க. எனக்கு அவங்க தெரியல. வாடகை வாய் மாஸ்டர் ப்ரோ, அந்த சின்ன வாய் கரெக்ஷன், வாடகைக்கு அந்த சின்ன வாய் கரெக்ஷன். வாடகைக்கு அந்த அம்மா அது என்னைக்காவது வீடியோ விசிகே சப்போர்ட் பண்ணியோ வாய்ஸ் அவுட் பண்ணியோ போட்டிருக்கா பாருங்க. மெஜாரிட்டி டிஎம்கேக்கு தாங்க போடுவோம். எந்த விதமான டாக்டர்னு தெரியல. அவங்க லைசன்ஸை புடுங்கி வைக்கணும். இதுக்கு கடைசியா பார்த்த பேஷண்ட் யாரு, கடைசியா நீங்க எப்ப வைத்தியம் பார்த்தீங்க, ப்ரோ நீ கடைசியா சொல்லும் எப்ப போது நீங்க ஆபரேஷன் பண்ணீங்க, எப்ப நீங்க வந்து ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தீங்க சொல்லுங்க. சரிங்க, உங்க கட்சி எத்தனையோ இடத்துல வந்து ஒரு ஹெல்த் கேம்ப் நடத்துது. அங்க போயிட்டு 24 மணி நேரமும் கேமரா முன்னால புலம்ப தெரியுது உங்களுக்கு. சித்து பொதுமக்களுக்கு சித்து போயிட்டு ப்ரோ நீங்க சித்து படிச்ச இங்க மருத்துவத்தை அரசியல்ல வச்சு இல்ல கொஞ்சம் இல்ல இங்க உதவலாம்ல. இல்ல இங்க அரசியல்ல பேசி கொள்றது பத்தாதான் அங்க ஊசி போட்டு வர கொள்ளணுமா? விக்னேஷ் ப்ரோ, உங்களையும் உங்க சித்து பொண்ணான ப்ரோ அழகான இல்ல நீங்க சிந்து ஜனங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாக்டர் இருக்காங்களா, விக்னேஷ் ப்ரோக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பிஜேபியில ஜான்சியோ சம்திங் ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்களோட கிளினிக் ஒண்ணு இருந்தது ஐயோ தெரியல மாஸ்டர் ப்ரோ. ப்ரோ, அது ஒரு இஷ்யூ. இல்லங்க. மாஸ்டர் ப்ரோ நீ அவங்களுக்கு அந்த நான் ஒரு அளவுக்குலாம் பொய் இல்ல கெடுக்க பேர் கூடாது. கொடுக்குறேன். இல்ல 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 ஒரு இல்ல நிமிஷம் சித்து, நான் அந்த அளவுக்கு சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம், அதை விட்டுருங்க. இல்ல நான் போக வேணாம் இல்ல. அந்த டாக்டர் வந்து நடுவுல வந்து அவங்களும் வந்து ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க. ஓகேவா, கருத்தடை மையம் கிளினிக்கும். அது வந்து அந்த கிளினிக் கருத்தரை ஒண்ணு வச்சு மையம் கிளினிக்கா? அந்த கிளினிக் வந்து இந்த டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிச்சாங்களாம். அவங்களே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது பிஜேபி. அந்த ஏங்க அம்மா இவங்க பிஜேபி டாக்டரா சப்போர்ட்டர். நடிகராங்க? இந்த டாக்டரா நடிகரா? நடிகர் அதுதான் தாங்க வந்து நடிகர் தாங்க விஜய் டிவில இப்போ கூட எனக்கு சீரியல்ல வந்துடலாம். ஃபுல் டைம் நடிகர், பார்ட் டைம் அரசியல்வாதி. அப்ப எதுக்கு டாக்டர் பட்டத்துல? மெடிக்கல் லைசன்ஸ் படி நீங்க வந்து சரி ஒரு சரி விடுங்க விடுங்க சொல்லுங்க. விடுங்க அவங்க விடுங்க விடுங்க இல்ல விடுங்க. அவங்கள பத்தி சொல்லியாச்சு. அவங்க நல்லா வசூல் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு பாயிண்ட் நல்லா வரட்டும், போகுது பாயிண்ட் வசூல் வரட்டும், ராணி. பாயிண்ட் சொல்ல வெயிட் பண்ணும்போது முடிச்சிட்டீங்க நீங்க, போங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த அந்த டாக்டரை பத்தின விவரங்கள் தெரியணும்னா நம்ம பைல்வான் ரங்கநாதன் கொஞ்சம் ரிசர்ச் ஏங்க பண்ணியிருப்பாரு. ஏங்க நம்ம இல்லைங்க, அதெல்லாம் தவறுங்க, அதெல்லாம் வேணாம் வேணாம். தவறுங்க. கருத்தடை ஐயோ, மையம் அது இல்ல இல்ல டேஞ்சரான பேராச்சே இல்ல இல்ல பைல்வான் ஒரே ரங்கநாதன். நிமிஷம் ஒரே நிமிஷம். சரி சரி விக்னேஷ் சரி, இந்த சாரி மாதிரி சாரி இல்ல இல்ல சாரி. இந்த மாதிரி பர்சனலா பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எடுத்து பண்றதெல்லாம் அதெல்லாம் டிஎம்கேயோட வேலை. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா அது குட் குட், அவங்க ஓகே ஓகே ரத்தத்துல ஓகே. ஊர்னது. நமக்கு ஒரு கண்ணியம் ஆனா இருக்கு. விக்னேஷ் ப்ரோ அவங்க அது பண்ண வந்து அந்த கருத்துக்களுக்கு தான் நம்ம வந்து கண்டனம் தெரிவிச்சுமே தவிர மத்தபடி அவங்க அவங்களா இருந்து இல்ல போட்டோம். விக்னேஷ் ப்ரோ, அது வந்து சர்ச்ல அந்த டாக்டர் போட்டோனே அவரோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தா நம்ம பசங்க இன்ஃபுளுன்ஸ் அட ஆயிடலாம் ஈஸியா. இருக்கட்டும்பா இருக்கட்டும்பா, அது ஐயோ, இந்த வேண்டாம்ப்பா. அது டாக்டர் அவங்க டாபிக்ல என்ன ஏன் வேணாலும் போனீங்க? பண்ணிக்கிட்டோம். அது மைண்ட் அவங்க எங்கெங்க என்ன போகுது. வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அந்த பையன் என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போனானுங்களா, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணானுங்க, ஒண்ணுமே புரியல. ஒரு சின்ன பையன், அது ஓப்பன் சாக்கடை ப்ரோ. இவ எப்படி கேஷுவலா திறந்து போட்டு, சரி அட்லீஸ்ட் நாங்க ஒரு வார்னிங் போர்டு வைக்கணும், இல்ல அதை சுத்தி வந்து டேப் போடணும். ஒரு ஒரு விஷயம் எதுவுமே ஃபாலோ பண்ணல. அவன் பாட்டு என்னமோ அறிவாலயத்தை திறந்து போட்டு போற மாதிரி போயிட்டான். நாட்டில் யார் வேணா உள்ள நடக்கும் ஒரு வரலாம். சில தவறுகளை காரணம் காட்டி மொத்த தமிழகமே இந்த போன இது அவங்களோட உயிர் அந்த ஆரோக்கியம் எல்லாம் வருமா ப்ரோ? நேத்தி கூட ஒருத்தர் பேசினார், டிஎன்எஸ்ஜிடின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தேர்வுக்கான 12 வருஷம் அவரோட வாழ்க்கை திருப்பி கொடுப்பீங்களா? நீங்க பாட்டுக்கு சப்பக்கட்டு கட்டுவீங்க, நாங்க திருப்பி தேர்வை நடத்துவோம், அதெல்லாம் நாங்க இது அவரோட வாழ்க்கைங்க. அந்த மாதிரி எத்தனையோ கோடி பேர் எக்ஸாம் வாழ்க்கை, அவங்க எல்லாம் படிச்சு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, அவங்க வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க. அது கொடுப்பீங்களா? போன நேரத்தை இந்த சாக்கடையில் விழுந்த பையன், இல்ல வந்து அந்த ஷாக்கு அடிச்சிச்சு அந்த பொண்ணுக்கு, அவங்களுக்குலாம் வந்து வாழ்நாளைக்கும் அவங்களுக்கு இதனால ஆரோக்கியத்தோட தாக்கம் இருக்கும். இந்த இந்த சம்பவத்தோட தாக்கம் அவங்க ஆரோக்கியம் மேல இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரம் மீதும் இருக்கும், அவங்களோட ஆமா, பொழப்பு, அவங்க ஆக்சுவலா லைஃப் எல்லாமே பாதிக்கப்படும். நீங்க எப்படி அதை வந்து காம்பன்சேட் பண்ணுவீங்க? விக்னேஷ் ப்ரோ, இதெல்லாம் நான் வெளிநாட்டுல நடந்தா சூ பண்ணலாம். இங்கெல்லாம் எங்க பண்ண முடியும்? உங்களுக்கு நான் ஒரு ஷேர் பண்றேன். அவர் நேத்து வந்து ரெக்வஸ்டா கேட்டார் ப்ரோ. அவர் வந்து இந்த அரசியல், அதான் பணி நியமனம் செய்யாத அரசு ஊழியர்கள் அவங்கலாம், ஓகேவா, பார்ட் டைமா ஜாயின் பண்ணவங்க அவங்க. அவர் வந்து நேற்று ரெக்வஸ்டா கேட்டார் நம்ம கிட்ட. என்னன்னு கேட்டாருன்னா, இந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்து டிவிக்கு கொஞ்சம் பேசுங்க ஸ்பேஸ்ல, அது எங்களுக்கு கொஞ்சம் கவன ஈர்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணாரு. நான் உங்களுக்கு அதை மெசேஜ் பண்றேன்.
அது ஓகே முடிஞ்சா நம்ம ஒரு திமுக ஸ்பேஸ்ல வந்து பேசினாருங்க. இல்லைங்க அவர் நம்ம நடத்தப்பட்ட நம்ம விதம் எப்படி தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க. இந்த ஜாக்டோ ஜியோ பத்தியே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? அவங்க அடுத்த போராட்டம் எப்போ அறிவிக்கிறாங்களோ அவங்க வந்து பெரிய போராட்டம் ஒன்று எலெக்ஷன் முன்னாடி ஒன்று இருக்காங்க. ஓகேங்களா? ஆர்ப்பாட்டம் கிடையாது, போராட்டமாவே அறிவிக்கிறதா இருக்காங்க. பெரிய போராட்டமா நடத்த இது மாநில ஆமா போராட்டமா நான் அவர்கிட்டயே கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஆல்ரெடி ஓகேங்களா? நீங்க தலைவர் வந்து ஸோ ஜாக்டோ ஜியோக்கு வந்து அறிக்கை அதை பத்தி விட்டுட்டாரு. நம்ம பேச வேண்டியது இருக்கு. அது இல்லாத பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டா இப்போ ஒரு இது ஒன்று போயிட்டு இருக்கு. என்னது அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இதா சொல்றது பிஜேபி வந்து ஒரு வேலை ஒன்றத்தை பார்த்துட்டாங்க. அதாவது இவ்வளவு நாள் அத எப்படி சொல்றது, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா கேட்டுட்டு இருக்காங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு. அது கரெக்டா இந்த சம்மர்ல, அதுவும் பாத்தீங்கன்னா மே மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இவங்க சொல்றாங்கன்னா அதுக்கும் ஒரு உள்குத்து இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம ஸ்பேஸ் விஎஃப்என் போடும்போது இல்ல தனியா இது டிவிக்கேன்னு போட்டு, ஏன்னா இதுல வந்து ஒரு ஸ்கேம் கிடையாது. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐயா விதமான எடப்பாடி எப்படி ஆட்சி அதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி 10% வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்களோ அது கோர்ட்ல போய் எப்படி செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னாங்களோ அந்த டிராமா தான் இது. இது வெறும் ஓட்டுக்காக தான். அந்த டிராமான்ற தவிர்த்து இது பர்டிகுலரா ஏன் வந்து ஏன் கூட்டணி அவங்க இருக்கிறதா கூட இருக்கட்டும். ஓகேங்களா? கூட்டணி வந்து இப்பதான் என்ன சொல்றது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் அறிவிச்சதா இருக்கட்டும். இவங்க சட்டசபையில டிஎம்கே வந்து தீர்மானம் ஏற்றியே பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்கு மேலே ஆகுது இல்ல. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மே மாசத்துல எதுக்காக வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. நேற்றே பார்த்தீங்கன்னா அது பேசுறதுக்கும் டைம் கிடைக்கல. என்ன ஒரு விஷயம், நம்ம வந்து விஎஃப்என்ல பர்டிகுலரா ஸ்பேஸ் போட்டா கீழே உட்காந்து ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அது வந்து மாஸ் ஆமா ரிப்போர்ட் ஆமா அடிக்கிறதுனால என்னன்னு தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா நேற்று பக் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸோ பண்ண நீங்க ப்ரோ முந்தா நேத்து நான் ஏச்சி அடுத்து நம்ம பாக்குறேன். தனியா பேசுவோம். ஏன்னா என் ஐடிக்கே என்னென்னமோ கேக்குது ப்ரோ. இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் இது பண்ணி மாதிரி மாஸ்டர் ப்ரோ எனக்குன்னே கேட்டது எவனோ ரிப்போர்ட் ரிப்போர்ட் அடிச்சு அடிச்சிருந்தாங்க. அப்புறம் வச்சிருக்காங்க. நல்லா ப்ரொசீஜர் அதுவும் பண்ணேன். நான் எதுவுமே பண்ணலடா. எல்லாத்தையும் நான் வந்து சைலண்டா இருந்து பேசும்போதுக்கு இதெல்லாம் ஆகுதுன்னா ஒன்றும் புரியல. ஆக்சுவலா என்னது அவரு இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு அவர் வந்து அரசு இது லைக் டீச்சர்ஸ் ப்ரோ. அது வந்து என்னன்னா பார்ட் டைமா ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே. தற்காலிக பணி டீச்சர்ஸ் இவங்களை வந்து நியமனம் பண்ணாம 2013 இவங்க கிளியர் பண்ணாங்க எக்ஸாம்ஸ். டில் டேட் வந்து ஆமா, இவங்களுக்கு இப்ப வந்து அது அப்பாயின்மெண்ட் கோர்ட்ல கொடுக்கல. கேஸ் போட்டு இருந்துச்சு. அது வந்து ஏதோ அது 6000 பேருக்கு தரேன்ட்டானுங்களாம் ப்ரோ. இவங்க அங்க 20,000 பேருக்கு மேல இருக்காங்க. இவங்க 6000 பேருக்கு தரேன் இருக்காங்க. இது பாதி கூட கிடையாது. அவங்க அதான் கேள்வி கேட்கறாங்க. அவர் கேட்டாரு என்கிட்ட, இந்த ஸ்டாலின் வந்து நாங்க வந்து எடப்பாடி அவர் ஆட்சியில அப்போ நாங்க போராட்டம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இவர் வந்தோடனே எங்களுக்கு பண்ணி தரேன்னு சொன்னாரு. ஆக்சுவலா அவரே இது சொல்றாரு. எல்லாமே இல்லைங்க, ஓய்வூதிய திட்டம் மட்டும் கிடையாதுங்க. இந்த தற்காலிக இதுவும் பாத்தீங்கன்னா அது 10 அம்ச கோரிக்கை தான் பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஜாக்டோ ஜியோவோட அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த 10 அம்ச கோரிக்கைகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இதுவும் சேர்ந்துதான் வந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்துதான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா அவங்க விவாதிச்சு இவங்க வந்து கடைசியா பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து இல்லைங்க இது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மறாவது நாளே இவங்க வந்து அந்தந்த மாவட்டத்துல தனித்தனி 35,000 பேர் எனக்கு எக்ஸாக்டா நம்பர் தெரியல. ஓகேங்களா? ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து பாத்தீங்கன்னா